தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. இயேசுவின் இரத்தம் ஜெயம். செவ்வாய்க்கிழமை 3 மணி வேளையிலே இதோ நான் உங்களுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறேன் அப்பா. சங்கீதம் 55:16-17 படி, நான் கடவுளை நோக்கி மன்றாடுவேன், ஆண்டவரும் எனக்கு மீட்டருள்வார். நான் கடவுளை நோக்கி மன்றாடுவேன், ஆண்டவரும் என்னை மீட்டருள்வார். காலை, நண்பகல், மாலை வேளைகளில் நான் முறையிட்டு புலம்புகின்றேன், அவர் என் குரலை கேட்டருள்வார். நான் கடவுளை நோக்கி மன்றாடுவேன், ஆண்டவரும் என்னை மீட்டருள்வார். காலை, நண்பகல், மாலை வேளைகளில் நான் முறையிட்டு புலம்புகின்றேன், அவர் என் குரலை கேட்டருள்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. தானியேல் தினம் 3 வேளை ஜெபித்தான். நாமும் ஜெபிப்போம். சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டது,
நாமும் ஜெபிப்போம். சிங்கத்தின் வாய் கட்டப்படும். இந்த 3 மணிக்கு பரலோகம் நமக்காக திறந்திருக்கிறது. கேளுங்க, ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த செவ்வாய்க்கிழமை 3 மணி வேளையிலே ஒரு அற்புதம் நடக்கும்படி அன்று சப்பானி கொதிச்சு தேவனை சுதித்தான். இன்று நானும் நம்முடைய சமூகத்தில் குதிச்சு தேவனை சுதிக்கக்கூடிய வல்லமை தாங்கப்பா. சங்கீதம் 144 ஒன்று சொல்வதைப் போல, என் கைகளுக்கு போரிடவும் என் விரல்களுக்கு யுத்தம் செய்யவும் பயிற்றுவிக்கின்ற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு நான் என்றும் ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். செவ்வாய்க்கிழமை யுத்தத்தின் நாள், 3 மணி ஜெயத்தின் வேளை. 3 மணிக்கு ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் இதோ மருத்துவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்கெல்லாம் மருத்துவர்களுடைய பணியை செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ பலம் தாரும், நல்ல ஞானத்தை தந்திரலும். ஆண்டவரே, அவர்கள் கேட்கப் போகின்ற கேட்ட ஜெபத்திற்கு நீர் ஒவ்வொரு நாளும் பதில் தருகிறப்பா. மருத்துவமனையிலே பணி செய்கின்ற செவிலியர்கள் மற்றும் அனைவரையும் இப்படி சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா, அவர்களை நீரே வழிநடத்தும். குடும்பங்கள் ஒற்றுமையின்றி கிடக்கின்றன. குடும்ப சமாதானத்திற்காக ஜெபிப்போம். பொருளாதார நஷ்டத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். அவர்களால் எத்தனை கஷ்டப்பட்டு பணி செய்தாலும் அதில் அவர்கள் முன்னேற வாய்ப்பில்லையே என்று வேதனையோடு புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வியாதியிலிருந்து சுகம் தருபவரே, எப்பொழுதும் வாதியிலிருந்து சுகம் தரும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் ஞானத்தில் வளரவும், இறை வல்லமையிலும் இறைத்தன்மையிலும் உம்முடைய வார்த்தையின் அபிஷேகத்தினால் அவர்களை நிரப்பும். ஆண்டவரே, இதோ நாங்கள் இருக்கின்ற ஊழியத்தில் அபிஷேகத்தை தாங்க. ஆண்டவரே, திருத்தூதர் பணிகள் 1:8 சொல்வதைப் போல, தூய ஆவியானவர் உங்களிடம் வரும்பொழுது கடவுளுடைய வல்லமையை பெற்று எனக்கு சாட்சிகளாக இருப்பீர் என்று சொன்னது போல எங்கள் ஊழியத்திலே அபிஷேகத்தை தாங்கப்பா. எங்கள் ஊழியத்திலே எங்கள் கைகளுக்கு நாங்கள் போரிடவும் எங்கள் விரல்களுக்கு யுத்தம் செய்யவும் பயிற்றுவிக்கின்ற எங்கள் கண்மணியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயேசுநாதருக்கு ஸ்தோத்திரமப்பா. ஆசீர்வதிங்கப்பா. 3 வேளையில் அற்புதத்தை நீ நடத்துங்கப்பா. என்னுடைய சப்பானித்தனம் மாறட்டுமப்பா. நானும் குதித்து தேவனை துதிக்கக்கூடிய பிள்ளையாக மாற்ற மாட்டேன். ஒவ்வொரு நாளும் இப்படி சமூகத்தில் பிற்பகல் 3 மணி வேண்டுதல் கேட்கப்படும் வேளை, மாலையிலும் காலையிலும் நண்பகலிலும் நான் புலம்பி அழுவேன். அவர் என் குரலை கேட்பார். ஆண்டவரே, நீர் பேசும் வேளை 3 மணி, இரத்தம் பேசும் வேளை. இயேசுடைய இரத்தம் எனக்காக பேசும். சாபம், கடன், வியாதி, தோல்வி, இன்னும் குடும்ப சமாதானம், ஒற்றுமை எல்லாம் சிலுவையில் இல்லாத நேரத்தில் நாங்கள் புலம்பி அழுது கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே,
எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் முடிச்சு போட்டுட்டீங்கப்பா. அங்கே எல்லாம் முடிஞ்சு போச்சப்பா. இப்படி ரத்தம் பேசுகின்ற வேலை இந்த 3 மணி சப்பானி எழும்பின மாதிரி எங்கள் வாழ்க்கையில் முடங்கி கிடக்கின்ற காரியம் எல்லாம் எழும்பட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் முடங்கி கிடக்கின்ற காரியம் எல்லாம் எழும்பட்டும். நாசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட என்று சொல்லி உற்சாகப்படுத்தினீரே. இந்த வேளையில் இதோ உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. பரிசுத்த தேவனே, இரக்கத்தின் தேவனே, இதோ வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பிற்பகல் 3 மணி இறைவேண்டல் செய்யும் நேரம். பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்ற நேரம். 3 மணி இரக்கத்தின் வேளை, அற்புதத்தின் வேளை. இயேசு 3 மணிக்கு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று உரத்த குரலில் கத்துவதை நாம் பார்க்கிறோம். 3 வேளை 3 மணி. ஆண்டவரே, இதோ உடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற நாங்கள், உடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கின்ற நாங்கள். நீ தரப்போவதற்காய் நன்றி ஆண்டவரே. எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தன் திருமுகத்தை உண்மையில் ஒளிர செய்து உனக்கு அருள் புரிவாராக. சமாதானத்தோடு இனி மீதியுள்ள நேரங்களை நாங்கள் களவழிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. மாலை வேளையிலே நாங்கள் எடுக்கின்ற ஜெபத்தை ஆசீர்வதிங்க. நீங்கள் எங்களோடு இருங்க ஆண்டவரே. சங்கீதம் 90:17 சொல்வதைப் போல என் கையின் வேலையை ஆசீர்வதிங்கப்பா. இனி சட்டம் 28:13 போல நான் தலையாய் இருப்பேன், வாளாய் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. பிற்பகல் ஆசீர்வாதமானது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நாள். ஆமேன் 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 என்று நாங்கள் சொல்லி செவிக்கக்கூடிய நேரம் ஆண்டவரே. வீட்டுக்கு, வேலைக்கு, பிள்ளைகளுக்கு, வியாதியஸ்தர்களுக்கு உம்முடைய கரம் நீட்டி அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிற்பகலில் 3 மணி வேளை உம்முடைய ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே. பாலைவனம் போல இருந்த எங்கள் வாழ்க்கையில் உம்மை ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே. உங்களுடைய டென்ஷன், கவலை, பயம் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. உம்முடைய சமாதானத்தை தாங்கப்பா. யோவான் 14:27 சொல்வதைப் போல உங்களுடைய சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. சங்கீதம் 121:7-8 வாசிப்பதைப் போல ஆண்டவர் உன்னை எல்லா தீங்கு நின்றும் பாதுகாப்பார். போகும்போதும் வரும்பொழுதும் உன்னை காப்பார் என்ற வசனத்தின்படி எங்களுக்கு பாதுகாப்பு தாங்கப்பா. குறைவாய் நாடம் உள்ளவன் கேட்கட்டும் என்று சொன்னதைப் போல எங்களுடைய வேலைக்கு முடிவெடுக்க முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு இருக்கின்ற வேலைகளுக்கு நீர் எங்களுக்கு ஞானத்தை தாங்கப்பா. பரலோக ஞானத்தை தாங்கப்பா. ஏசாயா 40:31 படி ஆண்டவருக்காக காத்திருப்போர் புது பலன் அடைவார்கள், கழுகுகள் போல ரக்கை விரித்து உயிரே செல்வார்கள் என்று வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. களைச்சு போனவனுக்கு புது பலன் தாங்கப்பா. ஒரு நாளும் முடிய பலத்தை எனக்கு தருகிறீர சுவாமி. இந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நேரத்தில் வரை காலையிலிருந்து இதுவரை நடத்தின கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. புலம்பல் 3:22-23 வாசிக்கிறோம் அப்பா. உம்முடைய இரக்கம் ஒரு நாளும் தீர்ந்து போவதில்லை. உம்முடைய இரக்கம் தீர்ந்து போவதில்லை. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அது புதுப்பிக்கப்படுகிறது. காலையிலிருந்து இதுவரை எங்களை நடத்தின கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, சங்கீதம் 55:17 சொல்வதைப் போல
காலை, நண்பகல், மாலை வேளைகளில் நான் முறையிட்டு புலம்புகிறேன். ஆண்டவரின் குரலை கேட்டருள்வார் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, உம்முடைய சமூகத்தில் இதோ நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் அனுதின தேவைகளை நிறைவேற்றி தருவதற்காகவும், எங்கள் குறைகளின் போது உம்மை தேடி கண்டடைய வழிகாட்டுவதற்காகவும், எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காகவும், நாங்கள் இருக்கும் நிலையில் எங்களை ஏற்றுக்கொள்வதற்காகவும், எங்கள் பலகீன செயல்களுக்காகவும், சோதனை நிறைந்த எல்லாவித குற்றம் குறைகளுக்காகவும், உமது அருள் கொடைகளால் எங்களை நிரப்புவதற்காகவும், எங்கள் ஒவ்வொருவரையும் உமது சொந்த மக்களுக்காக ஏற்றுக்கொள்வதற்காகவும் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். எதிர்பாராமல் எங்களுக்கு நேரிடும் அனைத்து தோல்விகளுக்காகவும், அவமரியாதைகளுக்காகவும், எல்லா விதமான நோய்களுக்காகவும், எங்களுக்கு வரும் சகல சிலுவைகளுக்காகவும், துன்பங்கள் வழியாக நான் என்ற அகந்தையை மாற்றுவதற்காகவும், பொறுமையையும் கருணையும் எமக்கு கற்றுத்தருவதற்காகவும் உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். எல்லா விதமான பொருள் நஷ்டங்களுக்காகவும், அனைத்து மன வேதனைகளுக்காகவும், வேதாகமம் வழியாக எங்களை கடிந்து கொள்வதற்காகவும், எங்களுக்கு தரும் ஆறுதலான வாக்கு தத்தங்களுக்காகவும், தீமையிலிருந்து நன்மை கிடைப்பதற்காகவும், இதன் வழியாக இறை அனுபவம் தருவதற்காகவும், இறையாட்சியின் மதிப்பீடுகளை உணரச் செய்வதற்காகவும், அத்தகைய வாழ்விற்கு எம்மை வழிகாட்டுவதற்காகவும், இறை வார்த்தைகளினால் எங்களை நிரப்புவதற்காகவும், உம் சீடர்களாக எம்மை மாற்றுவதற்காகவும் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஒப்பு கொடுப்போம். இதோ ஆண்டவரின் சிலுவை. 3 மணி சத்துருக்கள் அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் தீய சக்திகளின் ஆதிக்கம் எங்கள் ஒவ்வொருவரையும் விட்டு அகலட்டும். எங்கள் குடும்பங்களை விட்டு போகட்டும். ஆண்டவரே, இவ்வுலகிலுள்ள எல்லா நாடுகளையும், மனுமக்கள் அனைவரையும் விட்டு அகன்று போகட்டும். யூத குலத்தின் சிங்கமும் தாவீது குல கொழுந்துமானவர் இதோ நம்முடைய திரு சிரசிலிருந்து வழிரோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கிறலும். இயேசுவின் திரு சிரசிலிருந்து வழிந்தோடிய 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 பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கிறலும். இயேசுவின் திரு தோளின் காயத்திலிருந்தும் இரு கரங்களிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கிறலும். இயேசுவின் திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமும் தண்ணீருமே எங்களை பரிசுத்தமாக்கிறலும். இயேசுவின் திருக்கால்களில் காயங்களிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கிறலும். இயேசுவின் அனைத்து காயங்களிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கிறலும்.
எங்களுக்காக சிலுவையில் தொங்கிய இயேசு இரட்சகரே, எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை பாதுகாத்திருளும். சகல அபாய மரணத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றி மகா பாக்கியமான நல்ல மரணத்தையும் நித்திய பரலோக ஜீவியத்தையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். இரக்கம் நிறைந்த இயேசுவே, நீர் சுமந்த பாரமான சிலுவையால் ஏற்பட்ட உமது திருத்தோளின் மறைவான காயத்தினையும் 5 திருக்காயங்களையும் பார்த்து பாவிகளாக எங்கள் மேலும் இவ்வுலகை விட்டு பிரிந்த சகல ஆத்துமாக்கள் மீதும் இரக்கமாயிரும். எங்களுக்காக பாடுகளேற்ற இயேசுவே, அன்று புனித துணியில் பதிந்த உமது திருமுகத்தை நாங்கள் தரிசிக்க இப்போதும் எப்போதும் எங்களுக்கு வரும் தாரும். தந்தையே, இறைவா, தூயாவியை பொழுது எங்கள் ஒவ்வொருவரின் உண்மையான ஆன்மீக நிலையை உணர செய்து எல்லாவித தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். தந்தையே, இறைவா, தூயாவியை பொழிந்து இயேசுவின் சிந்தனைகளால் நிரப்பி விண்ணரசை குறிக்கோளாக கொண்டு மீட்பின் பாதையில் நடக்க எம்மை திடப்படுத்தி அருளும். தந்தையே, இறைவா, உமது ஆவியை பொழிந்து எப்போதும் பிறரை மன்னித்து அவர்களின் நன்மைகளை மட்டுமே மனதில் கொண்டு ஞானம் நிறைந்த பேச்சாலும் செயல்களினாலும் கருணையுடன் வாழ எமக்கு வழிகாட்டியருளும். ஆமென், ஆமென். அன்பு இறைவா, இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. குறிப்பாக இடைவிடா சகாய மாதா குழுவில் இணைந்து ஜெபிக்கின்ற இந்த குழுவில் இருக்கின்ற அனைத்து குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர், அனைத்து மக்களின் குடும்பங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. அனைவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வழி நடத்தும் ஆண்டவரே. நீ பலப்படுத்தியதற்காய் நன்றி, வசனங்களை தந்தமைக்காய் நன்றி, வழிநடத்துவதற்காய் நன்றி, இன்னும் வழிநடத்தப் போவதற்காய் நன்றி. மாலை வேளை ஜெப வேலையை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வழிநடத்தும். பரமபிதாவே, உடைய சமூகத்தில் வந்து கேட்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசியதற்காய் நன்றி. இன்னும் அதிகமாக நீர் எங்களோடு பேசப்போவதற்காய் நன்றி. ஒரு நாளும் எங்களோடு பேச நாங்கள் அடியேன் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.